சத்குருவாய சமேத குரு பிரம்மையாய நம மாதா பிதா குரு குலதெய்வமே சமேத பரபிரம்மனே யாய நம. ஸ்ரீ போகர் திருவள்ளுவரே போற்றி போற்றி போற்றி. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இந்த பதிவில் காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா என்ன? காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது மிக வலிமையான ஒரு தோஷம். அது இந்த தோஷத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இந்த தோஷத்தில் பிறந்திருக்கிறாங்க. இந்த காலசர்ப்ப தோஷம் யோகமாக மாறும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால மிகப்பெரிய யோகங்கள், பலமான ராஜ்ய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம். இந்த கால சர்ப்ப தோஷம் இளமை காலங்களில் வறுமையும் முதுமை காலங்களில் செல்வ செழிப்பும் கொடுக்கக்கூடியது தான் இந்த கால சர்ப்ப தோஷம். இந்த கால சர்ப்ப தோஷம் எப்போ தெளியும் அப்படின்னா 27, 33, 42, 54 இந்த மாதிரி வயது வரம்பு மேலே ஏற ஏற, அதாவது உங்களுக்கு வயது காலங்கள் ஆக ஆக இது தோஷம் யோகமாக மாறக்கூடிய அமைப்பு தான் கால சர்ப்ப தோஷம். இளமை கால இவங்களுக்கு பொதுவாக கால சர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி நிலை இருக்காது. கல்வி அப்படிங்கிறது 4வது 8வது அதுக்கு மேலே தாண்டதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இல்லை நாங்கள் படிச்சிருக்கேன் அப்படின்னா அது தகுந்த வேலை இருக்காது. வேலை இல்லாத நிலையும், வீட்டிலே இருக்கக்கூடிய நிலைகளும், திறமைகள் நிறைய இருக்கும். திறமைகள் அளவு கடந்த திறமைகள் இருக்கும். இருந்தாலும் அதை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு, இவர்களை ரீச் பண்ணி வெளியில் விடுறதுக்கு ஆளுங்க இருக்காது. கூட பிறந்தவர்கள் இருந்தாலும் இவருக்கு சப்போர்ட் இருக்காது. தாய் தந்தையர்கள் இருந்தாலும் அவங்களால கொடுத்த உதவ இயலாது. இந்த மாதிரி பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் சந்தித்து மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பெற்று சொந்த உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் தான் கால சர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு இளமை கால திருமணம் நடக்காது. நடந்தால் அந்த மனைவி அல்ல, ஆணாயிருந்தால் மனைவியும் பெண்ணாயிருந்தால் கணவனும் தங்காது. இவர்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகங்கள் நிறையா இருக்கும். இறைவன்கிட்டே சில பேர் பேசுவாங்க, நான் அம்பாள் வந்தாங்க பேசுவாங்க, முருகன் வந்தார், சிவன் வந்தார் அப்படிம்பாங்க. கனவுகள் தொந்தரவுகள் நிறையா இருக்கும். சர்ப்பம் கனவுல இவங்களுக்கு வந்ததாகவும் துரத்துறதாகவும் கடிக்கிறதாகவும் இந்த மாதிரி நிலைகள்லாம் 4 பேர்கிட்ட சொல்லி இது பண்ணுவாங்க. இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது 7-6 வகையான தோஷங்கள் உண்டு. அனந்த காளிய கால சர்ப்ப தோஷம், குளிய கால சர்ப்ப தோஷம், வாசுகி கால சர்ப்ப தோஷம், சங்குபல கால சர்ப்ப தோஷம், பாத கால சர்ப்ப தோஷம், மகாபாத கால சர்ப்ப தோஷம். இந்த 6 வகையான தோஷங்கள் கால சர்ப்ப தோஷத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு தோஷங்களுக்கும் ஒவ்வொரு வயது வரம்புகள் இருக்கு. என்ன வயது வரம்புகள்னா 27, 33, 36, 42, 48, 54 இந்த வயதுகளில் ஒவ்வொரு வயதுகளிலும் ஒவ்வொரு யோகங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு வயதுல ஏன் 6 வகையா போட்டிருக்காங்க அப்படின்னா 27 வயது அப்படிங்கிறப்ப 27 அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு திருமண காலங்களை சொல்லக்கூடிய வயது, திருமணம் நடக்கும். 33 அப்படிங்கிறது குழந்தை பேரு சொல்லக்கூடிய அமைப்பு. 37 வயசுக்குள்ள எனக்கு குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வயது வரம்புல சொல்லக்கூடியது 33. 36 வயது அப்படிங்கிறது அவங்க ப்ரொஃபைல்ல இப்போதான் ரீச் ஆகி வர்றேன், சம்பாதிக்கிறேன், இப்போதான் நல்லா போயிட்டு இருக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயசு. 42 அப்படிங்கிறது அந்த அகவையில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் லைஃப், வீடு இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 48 அப்படிங்கிறது பசங்களுக்கு கால சர்ப்ப தோஷத்தில் பிறந்த புத்தர்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலங்களை சொல்லக்கூடியது. 54 வயது அப்படிங்கிறது செட்டில்மெண்ட் லைஃப். இவங்க பொதுவாக 60 வயசுக்குள்ள கால சர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்கள் 60 வயசுக்குள்ள செட்டில்மெண்ட் லைஃப் கிடைச்சிரும்னா தங்க இடம், இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு இதெல்லாம் எனக்கு நிரந்தரமா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆகக்கூடியவர்கள் இந்த கால சர்ப்ப தோஷத்துல பிறந்தவர்கள். இதுல மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் இந்த கால சர்ப்ப தோஷத்துல பிறந்தவர்கள். மிகப்பெரிய நடிகர், ஆக்டர்ஸ் எல்லாம், பெரிய இந்த அமைப்புல பெரிய கட்சி தலைவர்கள், இந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த கால சர்ப்ப தோஷத்துல பிறந்தவங்க தான் இதுல வர முடியும். இந்த ராகுக்கு கேதுவும் வீடு கொடுத்த கிரகம். இப்ப உதாரண ஜாதகம் சனி ராகு போட்டிருக்கேன், லக்னம் போட்டிருக்கேன். இந்த லக்னத்துல ராகு உட்கார்ந்துருக்க, ராகு சனியும் போட்டிருக்கேன். அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் பலமா இருக்கணும். பலமா இருந்தால்தான் இந்த கால சர்ப்ப தோஷம் இன்னும் பிரபல யோகமா வேலை செய்யும். 2வது 40 வயது வரைக்கும் 32 வயது சொன்ன கஷ்டம் சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ரீச் பண்ணக்கூடியவர் இந்த ராகு பகவான். இந்த ராகு பகவான் கிரகங்கள்லயே அதிக பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு பகவான். அதாவது வித் செகண்ட்ல அவன் பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆக்கக்கூடியவர் தான் இந்த ராகு.
ராகுவுக்கு அவ்வளோ பவரேஷன் உண்டு. அதாவது கிரகங்கள்லேயே வந்து 9 கிரகங்கள்லேயும் வந்து ராகுக்கும் கேதுக்கும் அவ்வளோ பவர் உண்டு. ஒரு டிம்மர், ஒரு பூஸ்டர். ராகுங்கிறவர் ஒரு பூஸ்டர், அதாவது அதிவேக உந்துதல். டிம்மர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வேகமாக போகக்கூடிய செயலையும் வந்து மித வேகத்தை குறைக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். இந்த ராகுவும் கேதுவும் இடைப்பட்ட இந்த கிரகங்கள் மாற்றுறது அந்த கிரக திசையில் நடந்தாலும் வலிமை பெறாது. இப்ப இந்த சுக்கிரன் போட்டிருக்கேன், இங்க ஆட்சி உச்சம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப இவருக்கு இந்த கால சர்ப்ப தோஷத்துல பிறந்தவருக்கு சுக்கிர மகா தசை நடக்குது. உச்சம் பெற தசை நல்லா ஓகோ ஆகோன்னு இருக்கு அப்படின்னா பலன் தரல அப்படின்னா இது கால சர்ப்ப தோஷம். ராகு கேதுக்குள்ள இந்த சுக்கிரன் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறப்ப சுக்கிரனால கொடுக்க இயலாது. அப்ப இது எப்ப கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, நம்ம பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்க மாதிரி, நான் சொன்ன மாதிரி 33 வயசு, 38 வயசு, 40 வயதுக்கு மேல விறுவிறுப்பான முன்னேற்றங்களை அடையக்கூடியவர்கள் தான் இந்த கால சர்ப்ப தோஷத்துல பிறந்தவர்கள். இவங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து காளி, துர்க்கை, இவங்களை வழிபடலாம். இல்ல நாங்க வெளியில போக முடியல, வீட்லயே வச்சு நான் கும்பிட்ற மாதிரினா எலுமிச்சை விளக்கு செவ்வாய்க்கிழமையிலையும் ராகுகால நேரத்துல வீட்டுல பூஜை ரூம்ல வந்து எலுமிச்சை லெமன் விளக்கு போடலாம். இது நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக தோஷம் என்னைக்குமே வந்து நிரந்தரமானது அல்ல. வயது வரம்புகள் தசா புத்திகள் தகுந்த போல் தோஷமும் யோகமாக மாறும் என்று சொல்லி அடுத்த தலைப்புல வந்து உங்க நல்ல தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.